ஹாய் ஹலோ வீவர்ஸ், இது நம்மளோட ஏஸ்கிரிவி. இந்த வீடியோ பக்கம் வந்து ஒட்டுமொத்த தலாஜித் அவங்களோட தீவிரமான ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய வணக்கம். எல்லா ஏகே ஃபேன்ஸுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஏகேவோட நெக்ஸ்ட் மூவி AK64 அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க. இந்த மந்த், அதாவது ஜூன் மந்த் எண்டாக போகுது. இந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக AK64 அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை, வலை பேச்சுன்ற ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு சோர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நிறைய ஏகே ஃபேன்ஸ்லாம் ஒரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு ஏகே அவங்களோட நெக்ஸ்ட் படத்துலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருந்தீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதை கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி AK64 அனௌன்ஸ்மெண்ட் ஜூன் மந்த்ல வரப்போகிறது கிடையாது. தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது நான் சொல்லியிருந்தேன். மறுநாளே பார்த்தீங்கன்னா வந்து தர்மன் படத்தோட அந்த அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ன்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா ஏகே ஃபேன்ஸுமே மிகப்பெரிய ஒரு குழப்பம்ன்றது இருக்கும். என்னன்னா GBU முடிஞ்சதுக்கு அப்புறமாவே அதே டேரக்டர், அதே ஃபேன் பாய் டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் எடுக்க போறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி நாங்கள் ஷூட் லொகேஷன் பார்த்துட்டு இருக்கோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அஜித் சார் அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங்ல எங்கேஜிங் ஆயிட்டாரு. அஜித் குமார் ரேசிங் நிறைய இடத்துல ஜெயிச்சாங்க. அஜித் சார் பார்த்தீங்கன்னா அந்த F1 படத்தை ரீக்ரியேட் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வேற ஒன்று AL விஜய், அதாவது நம்ம தலைவா படத்தோட டேரக்டர் இருக்காருல்ல, அவர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருந்தது. அண்ட் சிறுத்தை சிவா பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் ஆட் வந்து எடுக்க வந்தாங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது அஜித் சாரோட நெக்ஸ்ட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வராமலே இருந்தது. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வர சொல்லிட்டு இருந்தாரு, நாங்கள் ஷூட் லொகேஷன்லாம் பார்த்துட்டோம், படத்தை வந்து ஷூட் பண்ண போறோம், கூடிய சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட்ன்றது வரும் நம்ம சொன்னாங்க. இந்த வருஷம் மே மாதம் நம்ம எல்லாரும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் காத்துருந்தோம் தல அஜித்தோட பர்த்டே அன்னைக்கு. பட் அனௌன்ஸ்மெண்ட்டே வரல. போன வருஷம் படம் பண்ணவர் திடீர்னு ஏன் இவ்வளோ நாளாக படம் பண்ணலன்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம விசாரிச்சு பார்த்த அந்த சோர்சஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அஜித் சார் டிமாண்ட் பண்ண சேலரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர் வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அதாவது இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு, அதுக்கப்புறம் ஹிந்தி, இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்ஸ் வந்து வச்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து நாங்கள் 200-250 crores கிட்ட தரோம். ரஜினி சார் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து 200 crores கிட்ட தரோம். இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா 180 crores கிட்ட வந்து சார்ஜ் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு சடன் ஹைக்கா இருக்கு. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து 100 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணாரு, 120 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணாரு, 150 அதுக்கப்புறமா தான் போனாரு. ஸோ அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் 100 crores சேலரி மூவி பார்த்தீங்கன்னா வந்து அது விடாமுயற்சி கூட தான். விடாமுயற்சியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக குட் பை டக்லிக்கும் அதே சம்பளம் தான் வாங்கினாரு. உடனேவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80 crores கிட்ட ஹைக்குன்றது இருக்கு, எங்களால் தர முடியாதுன்னு சொல்லிட்டு சில ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மறுத்தாங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் எங்களால் 100 கோடி ரூபாய் வரலாம் தர முடியுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அஜித் சார் எடுத்திருக்க ஒரு முடிவு என்னன்னா, அவர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு அமௌண்ட்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது அவரோட அஜித் குமார் ரேசிங், அந்த ரேசிங் பயணத்துக்காக தான். உங்க எல்லாருக்குமே தெரியும் ரேசிங் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய டஃபஸ்ட் ஜாப், அதை ப்ரொமோட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கான செலவு எவ்வளோ இருக்கும். அதே மாதிரி அஜித் சார் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் ரேசிங் தனியாக ஒரு டீமே வச்சுட்டு இருக்காரு, அதுக்கான செலவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அஜித் சார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காஸ்ட்டில் தான் வந்து படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சரி, நீங்கள் எல்லாரும் எனக்கே இவ்வளோ பெரிய ஹீரோடா, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியுமா, எனக்கே இவ்வளோக்காக தான் சம்பளம் தர முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, நானே ஒரு படம் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டுறேன்னு சொல்லிட்டு அஜித் சாரே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஏகேவோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா AK ப்ரொடக்ஷன்ன்ற பேரில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. அபிஷியலாக தமிழ்நாடு அந்த உங்களுக்குமே தெரியும் ப்ரொடியூசர் சங்கத்துக்கிட்ட அபிஷியல் லெட்டர் போயிருச்சு. அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறது அஜித் சார் சைட்லேருந்து வந்துடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அது என்னி ஆக்டர் யாராக இருந்தாலுமே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணணும் தமிழ்நாடோட அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அஜித் சார் ரிஜிஸ்டர் பண்ணுற வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அஜித் சாரோட மேனேஜர் அதை ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ AK64 படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுதுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வின்றது உங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்கும்ல. இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசர் வேற வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் சார் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. இப்போ ஆரா சினிமாஸ்ன்ற ஒரு கம்பெனிங்க, அவங்க இந்த படத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும், நாங்கள் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த மார்க்கெட்டிங், பப்ளிஷிங், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கமும் அஜித் சார் ஒரு பக்கமும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அஜித் சாருக்கு இந்த படத்தில் நார்மலி சேலரி கிடையாது, அதுக்கு பதிலாக அவர் ப்ராஃபிட் ஷேரிங்ன்றது பண்ண போகிறாரு வித் ஆரா சினிமாஸ்ன்ற ஒரு கம்பெனி கூட. ஸோ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்ன்றது ஜூலை 3rd வீக் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் AK64 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் காத்துட்டு இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம AK ஃபேன்ஸ் மறக்காம ASKTV யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஹை பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அடுத்த தரமான அப்டேட்டில் சந்திக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் AKவோட ஃபேன்ஸ் தான் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.